நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானிகள் நம் நாட்டில் சர் சி வி ராமனை பற்றி சொல்றப்ப அவருடைய பெரிய பெருமை என்ன? சாதாரண குடும்பத்தில் பிறந்து உலகமே வியக்கும் வண்ணம் அவர் கண்டுபிடிச்ச ஒளி விலகல்ங்கிற தியரி, ரெஃப்ராக்ஷன் அப்படின்னு அதுக்கு சொல்லுவாங்க. ஒரு முறை கூட ஒரு மாணவர் கேட்டார், பெரிய பெரிய விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிறாங்க, ஆனா அது நமக்கு எப்படிங்க பயன்படுது அப்படின்னு கேட்டாங்க. அது எப்படி பயன்படுது அப்படின்னா, இப்ப சர் சி வி ராமன் கண்டுபிடிச்சது என்னன்னு நமக்கு தெரியணும்னா, நீங்க விமான நிலையத்திலேயோ ரயில்வே ஸ்டேஷன்லயோ போற போது கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காவல்துறை அதிகாரி வந்து நம்மளை செக் பண்றதுக்காக ஒன்னும் செய்ய மாட்டார், கையில ஒரு கருவி வச்சு அப்படிம்பார், மேல இருந்து அப்படி அப்படி வச்சுக்கிட்டே வருவார். திடீர்னு பீப் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டுச்சுன்னு வைங்களேன், கொஞ்சம் உடனே பைக்குள்ள பார்ப்பாரு, பேனாவா, சரி அப்படிம்பார். அதாவது உலோகம், தங்கம், ஆயுதம், வெடிபொருள் என்று ஏதாவது இருக்குமானால் அதை சின்ன விஷயத்துல ஒரு வினாடியில கண்டுபிடிக்கக்கூடிய ஆற்றல் அந்த ஒலிக்கு உண்டு. இதுதான் அவர் கண்டுபிடிச்சதனுடைய விதியின் அடிப்படைங்கிறாங்க. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அத்தனை நாட்டு மக்களுக்கும் இது பயன்படுகிறது என்று சொன்னால், நம்ம ஊருக்காரர் கண்டுபிடிச்ச ஒரு அற்புதத்தை உலகம் பயன்படுத்துகிறது நமக்கு ரொம்ப பெருமையா இருக்குது. நாமகிரி தாயாருடைய கோயிலுக்கு போயிருந்தப்ப எதிர்த்தாப்புல ஆஞ்சநேயரை பார்க்கிறோம். இந்த நாமகிரி தாயாருடைய கோயில்ல அந்த கோயிலுக்கு எத்தனையோ சிறப்பு இருக்குது. முக்கியமான சிறப்பு என்ன தெரியுமா? இன்னைக்கும் அவர் கேட்ட கேள்விக்கு அவர் போட்ட கணக்குக்கு விடை கண்டுபிடிக்க முடியல. கணித மேதை ராமானுஜம் அந்த கோயில் இருக்கக்கூடிய தரையில தன்னுடைய கையில சாக்பீஸ வச்சுக்கிட்டு கணக்கு போட்டுக்கிட்டே இருப்பாராங்க. ஏன் அந்த கோயில்ல உட்கார்ந்து கணக்கு போட்டார் அப்படின்னா, நாமகிரி தாயாருடைய அருள் மட்டும் இல்ல, போர்டுல போட்டா பத்தாது, அழிச்சு அழிச்சு போடணும். கோயில் தரையில போட்டு பார்த்திருக்கார். பேராசிரியர் ஹாடி லண்டன்ல இவருடைய கணித அருமையை கண்டுபிடிச்சு இவரை கூட்டிட்டு போயிட்டு, இத்தனை பெரிய ஆளை இந்த நாடு கண்டுக்கலையேன்னு சொன்னார். இப்ப கூட சமீபத்தில் அவரை பத்தி ஒரு படம் வந்திருக்குது. இன்னைக்கும் அவருடைய அந்த நோட்ல இருக்கக்கூடிய கணக்குகளுக்கு விடை கண்டுபிடிக்கலைங்கிறாங்க. எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க. இன்னொரு ஆச்சரியம் என்ன, நம்முடைய வேளாண்மை முறை உலகம் முழுவதும் ஆச்சரியமா பார்க்கக்கூடியது என்ன, அணைக்கட்டுகள். அந்த அணைக்கட்டுகள் விஷயத்துக்கு மூலமாக இருப்பது எதுன்னா கல்லணை. அந்த கல்லணையை உருவாக்கிய கரிகால் பெருவளத்தான் என்ன டெக்னாலஜியில் இருந்தாலும் கட்டினாருங்கிறத பார்த்து பார்த்து உலகம் வியப்படையுது. உருண்டை உருண்டை கற்களை போட்டு அந்த உருண்டை கல்லுக்கு நடுவில் மணலை போட்டு தண்ணியை நிப்பாட்டுறது. ஞாபகத்துக்கு, சிமெண்ட் இல்ல, செங்கல் இல்ல, சுண்ணாம்பு இல்ல, ஏன்னா அத்தனையும் தண்ணியில கரையும். கரையாத பொருள் எதுன்னு கண்டுபிடிச்சு அதுல 2000 வருஷத்துக்கு முதல்ல கல்லணை கட்டிய ஒரு பெருமை கரிகால் பெருவளத்தானுக்கு இருக்குன்னு சொன்னா, அந்த வேளாண்மைக்காக செஞ்ச அற்புதம். ஆத்து குறுக்க அணை கட்டி அதுல எது விளையும்னு கண்டுபிடிச்சது. இன்னொரு பெரிய ஆச்சரியம் என்ன, நம்ம எல்லாம் கேட்போம், அமெரிக்க சம்பளம் அப்படிமோ, சீன உணவு அப்படிமோ, ஆனா இந்திய மனைவி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றோம்னா, தமிழ்நாட்டினுடைய பெண்களுக்கு, தமிழ்நாட்டினுடைய அந்த மாதர்களுக்கு அத்தனை பெருமை இருக்கிறது. எல்லோரும் பாடுவது அதுதான், மங்கையராய் பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா, அவர் பங்கைய கை நலம் பார்த்தளவோ இந்த பாரில் அறங்கள் வளருதம்மான்னு கவிமணி தேசியம் விநாயகம் பிள்ளை பாடினார்னு சொன்னா, அந்த பண்பாடு நம்முடைய பண்பாடு. தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு என்றார் நம்ம நாமக்கல்லை சேர்ந்த நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை அவர்கள்.